ஒழுக்கத்தின் ரகசியம். கார்த்திக் படுக்கையில் படுத்திருந்தான். அலாரம் ஒலித்தது. இன்னும் 5 நிமிஷம் தூங்கலாம் என்று அவன் தலையணையை சுருட்டி கொண்டான். ஆனா அவன் கனவு பெரியது. அவன் ஓட்டப்பந்தய வீரனாகணும். அவன் நினைத்தான், ஒரு நாள் நான் மேடையில் நிற்பேன். அம்மா சொன்னால், வெற்றி அடையணும்னா ஒழுக்கம் முக்கியம் கார்த்திக். அவன் அமைதியாக கேட்டான். மழை பெய்தது. நண்பர்கள் சொன்னார்கள், இன்று விடு. ஆனா கார்த்திக் சிரித்தான். நாளைய கார்த்திக்காக இன்றைய கார்த்திக் பயிற்சி செய்யணும். அவன் உள்ளே 2 குரல் கேட்டது. இன்று ஓய்வெடு என்ற சோம்பேறி குரல், இப்போ எழுந்திரு என்ற வலிமையான குரல். அவன் முடிவு செய்தான், நான் வலிமையான குரலை கேட்பேன். அந்த நாளிலிருந்து அவன் ஒவ்வொரு காலை எழுந்தான். மழையிலும் வெயிலிலும் அவன் ஓட்டம் தொடர்ந்தது. ஒழுக்கம் ஒரு பழக்கமாக மாறியது. பள்ளியின் ஓட்டப் போட்டி நாள் வந்தது. அவன் மனதில் ஒரே குரல், நான் தயாராக இருக்கிறேன். பந்தயம் தொடங்கியது. கார்த்திக் முழு வேகத்தில் பாய்ந்தான். அவன் கண்களில் நம்பிக்கை ஒளிந்தது. அவன் முதலிடம் பெற்றான். அவன் அம்மா மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். அவன் சொன்னான், வெற்றி ஒரே நாளில் வராது. ஒழுக்கத்தோடு வரும் நாள்தான் உண்மையான வெற்றி. ஒவ்வொரு நாளும் சிறு முயற்சி செய். நாளைய நீ இன்றைய உன்னை நன்றி சொல்வான். மோட்டிவேஷன் ஒரு தீப்பொறி மாதிரி. ஆனா ஒழுக்கம்தான் அந்த தீயை எரிய வைக்கும் மரக்கட்டை. ஒழுக்கம் உன் சூப்பர் பவர். அது உன்னால் மட்டுமே வளர்க்க முடியும். நீ உன்னை வென்றால் உலகமே உனக்கு வணங்கும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனல்.